வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சுற்றளவு மற்றும் பரப்பளவில் பயிற்சி 3.1ல் 3வது கணக்கில் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 3வது கணக்கில் மீதி உள்ள சம்மெல்லாம் போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ அவங்க கணக்கு பார்க்கலாம். 3வது கணக்கில் ஃபஸ்ட் 2 கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். 3வது கணக்கு பார்க்க போகிறோம். இப்போ 3வது கணக்கில் பக்கம் கொடுக்கல, உயரம் 12 மீட்டர், பரப்பளவு 24 சதுர மீட்டர். இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு பக்கம் கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த 3வது கணக்கில் 3வது கணக்கு தனியாக எடுத்து எழுதிக்கிட்டேன். பக்கம் கொடுக்கல, உயரம் 12 மீட்டர், பரப்பளவு 24 மீட்டர். இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு பக்கம் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா எழுதிக்குவோம். செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னென்னா A = ½ b/h சதுர அலகுகள். இதுதான் செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா. இங்கே பரப்பளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? பரப்பளவு 24 சதுர மீட்டர். அது ஏன்னு வச்சுக்கிறோம். A = 24 சதுர மீட்டர். அடுத்து பாருங்கள், உயரம் கொடுத்துருக்காங்க. உயரம் ஹன்னு வச்சுக்கிறோம். h எவ்வளவு? 12 மீட்டர். A கொடுத்துட்டாங்க, ஹச்சும் கொடுத்துட்டாங்க. அதை சப்ஜெக்ட் பண்ணுவோம். 24 ½ b எவ்வளவு? b தெரியாது, அதை அப்படியே வச்சுக்குவோம். h எடுத்து எழுதுவோம். h எவ்வளவு? 12. இந்த 2 இங்கிட்ட வரும்போது மல்டிபிளில் வந்துடும். 24 × 2. ஏன் மல்டிபிளில் வரும்னா இங்கே டிவைடில் இருக்குது, இங்கிட்ட வரும்போது மல்டிபிளில் வரும். அடுத்து இங்கே மீதி என்னென்ன இருக்குது? b × 12 2 இது இருக்குது. இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும்னா 48 = b × 12. இந்த 12 இங்கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா மல்டிபிளில் உள்ளது டிவைடில் வந்துடும். 48/12 = b. இப்போ 48 12ஆல் அடித்தோம்னா 1 12 12 7 12 4 36 4 12 48 4 12 48. அப்போ b = 4 மீட்டர். பக்கம் எவ்வளவு? 4 மீட்டர். அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்